ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாஃபியாவின் ரகசிய தேடலோடைய செகண்ட் பார்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமோடைய ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? லாஸ்ட்டாக நம்ம எங்கே விட்டுருந்தோன்னா, ஜேஹோப் வந்து கீழே நின்றுப்பார். யோன்ஜின் வந்து வியை கீழே கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போதுல ஜேஹோப் வந்து டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோடி வி வந்து அழுதுருப்பார். அதோடி நம்ம முடிச்சிருந்தோம். வாங்கடா செகண்ட் பார்ட்டில் என்னாச்சுன்னு பார்க்கலாமா? இப்போது ஜேஹோப் தான், தயாங் நீ எங்கேயா இருக்க? உன்னை நான் எத்தனை நாளாக தேடிட்டுருக்குறேன் தெரியுமா? நீ 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 எப்படி இங்கே வந்த? அவங்கக்கிட்ட இருந்து நீ வெளியே வந்துட்டியாங்கோ? அவங்க உன்னை விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாரு. பட் எதுக்குமே பதில் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் அழுதுட்டு சில பார்த்துட்டு, ஜேஹோப் என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது இல்லை ஆரம் இவன் எப்படி அவங்கக்கிட்ட வந்தா, இவன் 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 எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கூல் 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 என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது 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 வந்து இவன் 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 அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு, ஹோபி என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ யோன்ஜின் முன்ன வந்து அப்படியே தடவுறான். அப்படியே கன்னத்தில் கை வச்சு கேட்குறான். இப்போ யோன்ஜினை பார்த்து, யோன்ஜின் நான் சொன்னல, என் தம்பி ஒருத்தன் 5 வருஷமாக தேடிட்டுருக்கேன் சொன்னல, அது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, சொன்னேன் இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது வேறு யாரும் இல்லை, அது என் தம்பி டே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பாயிண்ட் பண்ணுறான். இப்போ பார்த்துட்டு, என்ன இது உன்னோட தம்பியா? ஆனால் ஹோபி ஆனால் நீ இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ யோன்ஜின் சொல்கிறான். இப்போ உடனே ஜிமின் பார்த்துட்டு, யோன்ஜின் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது இல்லை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியில் வந்து நான் இவரை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ இவர் யாரையும் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் கேட்டேன் இவர்கிட்ட, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் இவர் சொன்னார், என் தம்பி ஒருத்தன் அவன் காணலை, எனக்கு தெரிஞ்சு என் அம்மா அப்பா கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கானா இருக்கும், எப்படியாவது அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும், அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தார், கிடைக்கவே இல்லை. அதனால சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கிடைச்சா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் நாங்கள் அவசியம் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மேரேஜுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்படின்னு பார்த்துட்டு, அப்போது நீங்கள் தேடிட்டு இருந்தது விஏ தானா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு கேட்டோன்னே, நான் அவனை தான் தேடிட்டு இருந்தேன், நீமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் அப்படியே கன்னத்தில் வச்சு, இதனால எங்கிட்ட இருந்தேன், எங்கம்மா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேஹோப் கேட்டுட்ருக்கான். இப்போ வி பார்த்துட்டு, அப்படிங்கிற மாதிரி வி அழுதுகிட்டே போய் டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ அவன் ஹக் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு உனக்கு, என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே தடவிட்டுருக்கான். இப்போ அப்படியே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சோஃபாலெல்லாம் கொண்டு வந்து இருத்தி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ ஜேஹோப்ட்ட, இப்போ என்ன முழுசாக சொல்ல கதையா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இது என் தம்பிடா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். அவங்க எனக்கு அப்போ ஒரு 18 வயசு இருக்கும்டா, அப்போ தான் நான் 12th முடித்தேன். அப்போது என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஆரம்பத்தில் என்ன அது படிச்சுட்டு இருந்தேன், படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. படிக்க வைக்கிறதுக்கு வீட்டில் போய் பேசினேன். அதுக்கு என்னடானா, அதெல்லாம் முடியாது, அதனால படிக்கலாம், என்னால் வைக்க முடியாது, நீ வந்து எனக்கு வந்து சம்பாதிச்சு கொடு, அது போதும், நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நம்ம எதாவது பார்ட் டைமில் ஜாப் ஒர்க்கும் பண்ணிட்டு அப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ சின்ன சின்ன இடங்களில் வேலைக்கு போனால் பணம் கிடைக்காது, நான் உன்னை ஒரு வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் அந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் ஏதாவது ஒரு நல்ல இடங்களில் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி நம்பி அவங்க கூட போனேன். பார்த்தா என்னை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு, நாங்கள் இவனை வந்து ஒரு நாளுக்கு வேணால் புக் பண்ணிக்கோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு இது சுத்தமாக புரியலை ஆரம். நான் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மாற கேட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என்னை பணத்துக்காக ஒருத்தன் கூட என்ன அப்படி இப்படி இருக்க சொன்னாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. நான் அங்கேருந்து அப்படியே ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போது எங்கள் வீட்டில் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்னோடய ரூமில் டைட்டாக கதவை சாத்திட்டு இருந்துட்டேன்.
எவ்வளவோ வந்து கதவை தட்டினாங்க, நான் திறக்கவே இல்லை. சரி ஓகே, நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய அப்பா அம்மா அங்கே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு பார்த்தேன், இங்கே இருந்தால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டோடி நைட்டாக வீட்டோடு ஓடி வந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் தான் ஒன்று நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அப்ராட்டில் போய் படிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஊருக்கே நான் வந்தேன். என் தம்பி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எப்படியாவது 5 வருஷத்துக்குள்ளே படிப்பை முடிச்சுட்டு என் தம்பி இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் நான் மறுபடியும் கொரியாவுக்கே வந்தேன்டா. ஆனால் நான் இவ்வளோ தேடினேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தேடுனியா டே? ஆனால் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய் பார்த்துருக்கலாமே நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போனேன்டா. அங்கே வீடு க்ளோஸாக இருந்துச்சு. நான் கேட்டேன், அவங்க வந்து வெளியே ஏதோ ஒரு ஊருக்கு போனதாட்டு சொன்னாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நானும் அப்படியே போகும்போதுல வியையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இருப்பான்னா சத்தியமாக சொல்கிறேன், நினச்சி கூட பார்க்கலடா. ஆனால் எப்படி இங்கே வந்தா? அப்போ என்னோடய அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நடந்த எல்லா கதையும் இப்போ ஆரம் வந்து ஹோபிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது ஹோபி அப்படியே வியை பார்த்துட்டு, எவ்வளோ நடந்துச்சாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துட்டாங்கண்ணா, எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பயங்கரமாக அப்படியே ஜெய்ஹோப்பை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். இப்போ ஜெய்ஹோப் ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமாதானப்படுத்துறாரு. இப்போது இதை தள்ளி இருந்து, அதாவது ஜின் பக்கத்தில் இருந்து இதை அவ்வளோ குக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். குக்கி பார்த்துட்டு, அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜெய்ஹோப் நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா குக்கி தான் அழகாக க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறான். இப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்டு, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நீங்கள் எங்கள் அம்மாவை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஓ இது உன்னோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ குக்கி சொல்கிறான். அது உனக்கு அம்மானா நான் உனக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, மாமாவா? இது வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு இப்படி ஒரு மாமாக்குன்னு சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே வியை பார்க்குறான். பார்த்துட்டு, அம்மா நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா, நீ வருவன்னு கூட எனக்கு தெரியாதுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் தடவி கொடுத்துட்டேன். அதுவா, இத்தனை நாளாக மாமா வெளியே இருந்தேன், இப்போ தான் மாமா ஊருக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அப்படியா, அதான் எனக்கு உங்களை தெரியலை அப்படிங்கிற மாதிரி குக்கி சொன்னோன்னே, ஆமாம் அதனால தான் உனக்கு தெரியலை, இப்போ எனக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, தெரிஞ்சிச்சு, உங்கள் பேர் ஜெய்ஹோப் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்னோட பேர் ஜெய்ஹோப்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுவா யோஞ்சின் அங்கிள் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேர் ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ யோஞ்சினை பற்றி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ யோஞ்சினை ஸ்மைல் பண்ணோன்னே இப்போ அப்படியே ஜெய்ஹோப் வந்து எந்திரிச்சப்போ எப்படி குக்கியை தூக்கிட்டு, சரி நீங்கள் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நானா யூகேஜி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, யூகேஜி படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் வந்து அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிட்ருக்குறாரு. இப்போ அப்படியே ஜின்னு வந்து அப்படியே ஆரம்ப பார்த்து கண்ணு காட்டுறாரு. இப்போ வந்து ஆரம் பார்த்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜின்னு வந்து கொஞ்சம் டல்லாகிடுறாரு. இப்போ இதெல்லாமே ஜிம்மி நோட்டீஸ் பண்ணியிருப்பார், ஜிம்மியும் யோஞ்சினும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்துட்டு ஜெய்ஹோப் அப்படிங்கிற மாதிரி யோஞ்சின்னு கூப்பிட்டோன்னே இப்போ அப்படியே ஜெய்ஹோப் திரும்பிக்கிட்டு, என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே இப்போ இதுதான் உங்களோட தம்பின்னு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக போகிறீங்களா இல்லை இங்கே இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே யோசிச்சுட்டு, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜின்னு அவ்வளோந்தான் உடஞ்சிட்டாரு. இப்போ பார்த்துட்டு, அது அண்ணா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ வந்து அப்படியே ஜெய்ஹோப் அப்படியே சிரிச்சுட்டு, நீ 5 வருஷமும் இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா என் ஃப்ரெண்டு எப்படின்னு சொல்லிட்டு யோஞ்சின்னு அடிக்கடி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் நீ எவ்வளோ அட்டாச்சாக இருப்ப, எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. உன்னை இங்கேருந்து நான் பிரித்து கூட்டிட்டு போக விரும்ப மாட்டேன் அதனால நீ இங்கே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து அப்படியே ஜெய்ஹோப்பை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு.
கட் பண்ணிட்டு தேங்க்யூண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பரவாயில்ல, நீ இங்கேயே சந்தோஷமாக இருப்ப. அதாவது என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் உன்னை பத்திரமா பார்த்துப்பான்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. என்னை விடையும், அதாவது நான் உன்னை எந்த லெவலுக்கு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா அதை விட டபுள் மடங்கு அவன் உன்னை பார்த்துப்பான். எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா அப்போ நம்ம இங்கே தான் இருக்க போகிறோமா, நம்ம எங்கேயும் போக மாட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பார்த்துட்டு நம்ம இங்கே தான் இருப்போம், இங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஜாலி அப்படிங்கிற மாதிரி இப்போ அவன் கை தட்டுறான். இப்போ அப்படியே ஜெய்ஹோப் ஆரம்ப பார்த்துட்டு, ஆரம் என் தம்பியை நீ பத்திரமா பார்த்துப்பல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நல்லா பார்த்துப்பேன்டா, உன் தம்பி இங்கே விட்டுட்டு போக மாட்டான்னு நினச்சேன், ஹாப்பிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஜெய்ஹோப் வந்து அப்படியே பின்னாடி திரும்பிட்டு, என்ன ஜென் ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு உங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சிக்க முடியுது ஜென், நான் உங்களை விட்டு உங்கள் தம்பியை பிரித்து ஒன்று கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ ஜின்னு அப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ பார்த்துட்டு, ஆனால் என் தம்பி கூட எனக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ அப்படியே ஆரம் வந்து பார்க்குறாரு. ஆரம் தப்பாக நினச்சிக்காத, நானும் இங்கேயே ஸ்டே பண்ணிடவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏண்டா ஒரு மாஃபியா வீட்டில் ஒரு போலீஸா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆரம் கேட்குறாரு. இப்போ பார்த்துட்டு, என் தம்பியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டம்ச்சு ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, இதுவும் உன் வீடு மாதிரி தானே, தாராளமாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நிஜமாக தான் சொல்கிறேன், இது இருந்துக்கோ. ஆல்ரெடி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே அதாவது உங்கள் வீட்டை விட்டு நீ வெளியே வந்த டைமில் நீ ஃபஸ்ட்டு என்னை தான் பார்த்த, மச்சான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை தான் பார்த்து என்கிட்ட தான் வந்த. என் வீட்டில் 2 months இருந்துக்கிட்டு தான் நீ வந்து அப்ராடுக்கே போனேன். எனக்கு தெரிஞ்சு நீ படித்து முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வருவேன்னு நான் நினச்சேன். நான் 5 வருஷமாக வெளியே இருந்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆனால் ஜேகேக்கு தெரியுமே இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒரு தடவை ஜேகே என்கிட்ட சொன்னான், இப்படி நான் ஜெய்ஹோப்பை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே என்கிட்ட சொன்னான். ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே, அவன் வெளியே தனியாக இருப்பானா இருக்கும், இல்லைனா லீவுக்கு 2 நாள் வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துருப்பானா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பட் 5 வருஷமாக நீங்கள் இருந்திருக்க, ஒரு நாள் கூட இந்த ஃப்ரெண்டை கூட பார்க்க வர்றதுக்கு உங்களுக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைடா என் தம்பியை தேடுற பிஸிலேயே நான் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி என்னமோ ஒன்று சந்தோஷமாக இருந்தது, சரி தாராளமாக இந்த வீட்டில் இருந்துக்கோ, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ அவங்களும் பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப்புமே அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் பார்த்துட்டேன், ஏன் ஜெய்ஹோப் உனக்கு எப்போ மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இன்னும் 1 monthல எனக்கு மேரேஜ்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே உனக்கு இன்னும் 1 monthல மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு இருக்கும் மிஸ்ல இப்போ சுகா பார்த்துட்டு, நீ இப்போ எதுக்கு பிளான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லைடா இன்னும் 1 or 2 monthsல உனக்கும் மேரேஜ் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறான். இவன் பார்த்துட்டு, நான் பார்த்துட்டே இருக்கேன், நீயும் முரட்டு சிங்கிளாக சுற்றிட்டு தெரியுற, எதுக்கு தேவையில்லாமல் சுற்றிட்டு தெரியுற, மரியாதையாக சொல்கிறேன் கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு அது கல்யாணம்லாம் சட்டக்காரன் விட்டுறனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏண்டா உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுல என்னடா பிரச்சனை, சரி ஓகே இப்போ கல்யாணம் பண்ண எங்கேயாவது போய் ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கணும், எங்கே போய் பார்க்கலான்னு இருக்க, ஏண்டா கண்ணுக்கு அழகா லட்சணமாக அழகாக ஒரு பையன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான், அவனை விட்டுட்டு நான் ஏன்டா வெளியே போய் உனக்கு தேடணும், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், உனக்கு ஜிமின் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்னது இவனா, சத்தியமாக சொல்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ யோஞ்சன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்போ ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு மூட்டுறோம் அப்படிங்கிற சொன்னோன்னே, மச்சான் பல்ப்பு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மூடிட்டு இருக்குல்ல அப்படியே வாயில் எடுத்தே குத்தி இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்படிங்கிற மாதிரி இப்போ யோஞ்சிட்டு வந்து அப்படியே அவனுக்குள்ளேயே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ பார்த்துட்டு, ஏமாம்மா உனக்கு என்ன பிடிக்காதா, எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு கூட சுத்தமாக பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பண்ணுறான். இப்போ உடனே ஜின் பார்த்துட்டு, என்னாச்சு சுகா, கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜின்னுக்கிட்ட சுகா கண் அடிக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு, ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜின் அப்படி திரும்புகிறாரு. அண்ணா பேசுனா நீ, நம்ம என்ன பண்ண முடியும், சுகாவுக்கு பிடிக்கலன்னு வேறு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ சுகா வந்து அப்படியே ஆரம்பத்துக்கு கண் அடிக்கிறான். இப்போ ஆரம்பத்தில் சரி ஓகே, உனக்கு வேணால் நம்ம அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அவர் வந்து ஒரு பொண்ணு வச்சுருக்காருல, அந்த பொண்ணை வேணாலும் உனக்கு பார்த்துலாமா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை வேணாலும் பாரு, தயவு செஞ்சு இவன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ அப்படியே ஜிமின் வந்து ஆரம்பத்தில், நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க, என்னோடய ப்ராமிஸை நீங்கள் மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
அவன் என்ன பண்ண சொல்கிறான், அவனுக்கு உனக்கு பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லோரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அவன் போகிறான். இப்போ பார்த்துட்டு அதாவது அவன் அழுதுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டான். இப்போ ஆரம்பத்தில் எப்படி சமாதானம் பண்ணலான் இருக்க அப்படின்னு சொன்னேன். அதுவா அந்த வாத்து கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து சுகா எழுப்பி போகிறான். சுகாவுமே ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருப்பான். இருந்தாலும் ஜிமினை வந்து அவனுக்கு டீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஜிமினை வந்து அதாவது என்ன பண்ணாலும் சரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி பதில் சொல்லி விட்டுருவார். பட் அவனை வந்து செம்மையாக டீஸ் பண்ணி அவன் அழ பார்க்குறது தான் சுகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி ஜிமினை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ அப்படியே அவர் வந்து ஜிமின் முன்னாடியே போகிறாரு. இப்போ அப்படியே அவர் பால்கனியில் நின்று அப்படியே கொஞ்சம் இனி நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே சுகா போய் பேக் ஹக் பண்ணுறாரு. இப்போ பண்ணோன்னா சுகா என்ன பண்ணுறீங்க, அதான் உங்களுக்கு நான் பிடிக்கலலாம் போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏன்டா பிடிக்காம தான் பேக் ஹக் பண்ணுறேனாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க அண்ணன் கேட்க முடிச்சுட்டு என்ன பிடிக்கலன்னு தானே சொன்னீங்க, எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜிமின் வந்து அழுறான். ஹே அழுறியாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா வந்து திருப்பி பார்க்குறான். இப்போ வந்து ஜிமின் வந்து அழுதுருப்பான். இப்போ அவ்வளோ லவ் பண்ணியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஆமாம், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நான் ஒன்று லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் உனக்கு தான் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ அது வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என் அண்ணன் எப்போவும் ஜின்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக, அதாவது எங்கள் அண்ணன் எப்போ ஜின்னை ஃபஸ்ட்டு பார்த்தாங்களோ நானும் ஒன்று அப்பத்துலேருந்தே பார்த்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் வாத்து குஞ்சி ஒன்றை லவ் பண்ணாமல் வேறு யார்கிட்ட போய் நான் லவ் பண்ண போகிறேன், எவ்வளோடா வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு. நிஜமாவா? நிஜமா என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால எனக்கு கல்யாணத்தில் ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாமா வாத்து குஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே 2 பேருமே கீழே வராங்க. இப்போ பார்த்தோன்னா என்னடா கல்யாணம் பண்ணிடுறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நான் கல்யாணம் பண்ணுறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நியூ என்ட்ரி, அதாவது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான் உள்ளே வந்து நின்ட்டு என்ன நடக்குது, என்ன வீடெல்லாம் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி கை காட்டினோடனே இப்போ ஒன்று பார்த்துட்டு ஜெய்ஹோப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு தெரியாதுல்ல, இதோ இவன் தான் என் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே எத்தனை பேர்த்துக்கு தான் அவன் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே என்னோட ஒரிஜினல் தம்பிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ ஜின்னுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் அன்றைக்கே சொன்னேன்டா அது ஜின்னோட ஒரிஜினல் தம்பி கிடையாது அப்படின்ட்டு. ஜின்னோட ஒரிஜினல் தம்பினா ஜிமின் மட்டும்தான்டா, அது நான் சொன்னல இன்சிடெண்ட்டு அதுதான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து உட்கார்றாரு. இப்போது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசிகிட்டு முடியல. இப்போது அப்படியே ஜேகே பார்த்து ஜெய்ஹோப் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கூப்பிடுறான். இப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு வரல, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன ஹெல்ப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொன்னேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே தனியாக பேச போகிறாங்க. இப்போது அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை போய் எங்கே தேடுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் நிறைய இடத்துல தேடியாச்சு, 5 வருஷமாக அந்த பையனை தேடிட்டுருக்கேன், ஆனால் அந்த பையன் எனக்கு கிடைச்ச மாதிரியே இல்லை. நானும் எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணிட்டேன். இப்போது நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் சொல்ல முடியாது, பட் உங்களால் முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னேன். அந்த சிசிடிவி கேமரா நீ கேட்டதுக்கு கொடுக்கலையா? இல்லை கொடுத்தாங்க, பட் அந்த டைமிங்கில் உள்ள ஃபுட்டேஜ் மட்டும் அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன பண்ணுறது, சரி ஓகே நம்ம நாளைக்குலேருந்து இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் ஓகேவா, நாளைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் சரியா அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் நீ ஃபுல் கவர்டில் வா, நான் கொஞ்சம் நார்மலாக வரேன், நான் மஃப்டியாக வரேன், நீ வந்து கொஞ்சம் ஃபுல் கவர்டில் வந்துடு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சரி மாஃபியா கூட நான் நிற்கிறது மட்டும் என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அப்புறம் என்ன ஏதாவது சொல்லிவிடுவானுங்க, அதனால் நீ வந்து ஃபுல் கவர்டாக ட்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ வந்து ஜேகே இப்போ வந்து கிளம்பி கீழே போயிடுறாரு. இப்போ சுகாவும் ஆரம்பத்துடும் ஜேகே எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜேகே அப்படியே பக்கத்தில் போய் ஆரம்பட காதில் எதுவும் சொல்கிறாரு. சரி ஓகே பார்த்து போய்ட்டு வா, ஏதாவது நான் கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிண்ணா அப்படியே நான் கால் பண்ணினா கூடன்னு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ ஆரம்பம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜின் பார்த்துட்டு சாப்பிட்டு போடா, இல்லை நான் வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப்பும் ஜேகே அங்கே வந்து கிளம்புறாங்க.
இப்போ கிளம்பி அந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் போய் அப்படியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. இப்போ அவரும் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அந்த 2 பேருமே அதை ஒரு தீவிரமாக பார்த்துட்ருக்குறாங்க. பட் அந்த டைமிங்கில் உள்ளது மட்டும் சுத்தமாக இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ளது இடையில கொஞ்சம் சீனு, அதுக்கப்புறம் முடிவில் உள்ளது எல்லாமே இருக்குது. பட் அந்த அந்த வர்றது போகிறது மட்டும் அதில் சுத்தமாக இல்லை. இதை ஜெய்ஹோப் வந்துட்டு இதை மட்டும் கரெக்டாக பார்த்து கட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜரை கூப்பிட்டு இந்த கரெக்டாக இந்த பர்டிகுலர் சீன் மட்டும் கட் ஆகிருக்குது ஏன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் ஏதாவது காசு கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கலாம் சார், எனக்கு தெரியாது, நான் புதுசு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உடனே ஜெய்ஹோப் பார்த்துட்டு எனக்கு இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே சார், நான் கொஞ்சம் நேரத்தில் என்ன பென்ட்ரைவில் ஏற்றிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்கே வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து கையில் கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்துட்டு சரி ஓகே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காமல் இருக்காது. ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பாக கிடைக்கும் ஜேகே, நம்பிக்கையை மட்டும் தளர விடாத, நம்ம ஏதாவது பண்ணலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே இப்போ கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே போயிட்டுருக்கும் போச்சில் ஒரு வழியில் வந்து ஃபெலிக்ஸ் தான் அவன் நடந்து போயிட்டுருக்கும் போச்சில் அப்படியே ஜெய்ஹோப்பும் ஜேகே காலையில் சாப்பிட்லையா, பட் இறங்கி அதில் ஒரு இளநீ கடையில் இளநீ குடிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் அங்கே வந்துட்டு நீங்கள் ஜெய்ஹோப் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ உடனே அவன் பார்த்துட்டு நான் ஜெய்ஹோப் தான், நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதுவா நான் வியோட ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸ், உங்களுக்கு தெரியாதா, நம்ம சின்ன வயசில் நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து என் கூட பேசியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பேசியிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் ஆனால் மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா, அது நான் கொஞ்சம் வளர்ந்ததுனால நான் கொஞ்சம் மாறிட்டேன்ல அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ பேசிகிட்டு இருக்கும் போச்சில் வி எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே விக்கு குழந்தை பிறந்துருச்சாவா, அவன் குழந்தை உண்டான விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க முடிச்சுட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு தெரியும் அவன் குழந்தை உண்டானா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ சரி சரி அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் கேட்டேன் என்னாச்சுடான்னு கேட்டேன். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரு வார்த்தைன்ட்டு சொல்லியிருந்தா நான் எனக்கு எதாவது முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணியிருப்பேன். அவன் நான் வீட்டிலேருந்து எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வரதுக்காக இதாக ஹெல்ப் பண்ணிட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஃபெலிக்ஸ் தான் கொஞ்சம் விஷயங்கள் வந்து அவன் சொல்கிறான். இப்போ ஜெய்ஹோப் வந்து அது ஷாக்காக கேட்டுட்ருக்கிறான். கேட்டுட்டு அப்படியே ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் பார்த்துட்டு ஓ அப்படியா, நல்லா இருக்கிறான், அவனுக்கு பேபியெல்லாம் பிறந்துருச்சு, வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஒரு நாள் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, என்னை ஒரு நாள் பார்க்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஒரு பைக்குக்கிட்ட போய் அதில் வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு எனக்கு இன்னும் 1 மந்தில் மேரேஜ், நீ என்னோடய மேரேஜுக்கு வா, அங்கே கண்டிப்பாக வி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா தேங்க்யூ, நான் வந்து வியை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்க வச்சுலாம் ஐம் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னோடய மேரேஜ்க்கு வா, கண்டிப்பாக நான் உனக்கு வியை காட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபெலிக்ஸும் அவங்க வந்து போயிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் அவன் வந்து இதோ யோசிச்சுட்ருக்கான். இப்போ யோசிச்சுக்கிட்டு ஜேகே வாயம் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளம்பி போகிறாங்க. நீ வந்து ஆரம் கொஞ்சம் சுகாவுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ கால் பண்ணோன்னா அவங்க 2 பேரும் அப்படியே குடோனுக்கு வராங்க. இப்போ இவங்களுமே அப்படியே குடோனுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அங்கே போய் நின்றுட்டு எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இப்போது அவன் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவைன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஆரம் பார்த்துட்டு இங்கே பாரு ஜெய்ஹோப், நீ எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி அதில் இருக்கிறது தான் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதில் ஒருத்தங்க நிற்கிறாங்க, இவங்கள பார்க்க முடியல, எனக்கு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, அதான் அவங்களோட ஃபேஸை தெளிவாக பார்க்குறதுக்காக தான் ரிப்பீட் மோடில் போட்டு பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம் எந்திரிச்சு முன்ன வரான். இப்போ அதை பார்த்துட்ருக்க முடியல. இப்போ ஜெய்ஹோப்க்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஏன்னா ஃபெலிக்ஸ் சொன்னதையே நினச்சி அவன் பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே திரும்பி ஆரம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா இப்போ ஆரம்பம் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என் தம்பி வி உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவன் பார்த்துட்டு வியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வி வந்து ஸ்டார்டிங்கில் நீ தானே கூட்டிகிட்டு வந்த, ப்ரெக்னென்ட் ஆகி எப்படி ப்ரெக்னென்ட் ஆடாங்கிற எனக்கு கேட்கும் போச்சுல அவன் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னான்ல, என்ன உண்மையை சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுவா அவன் என்ன சொன்னான்னா இப்படி எனக்கு வந்து 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 1 மந்த் தான் இருந்துச்சு, நான் வந்து
படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. இப்படி வந்து ஒருத்தங்க வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க. நீ வந்து இந்த ரூம்குள்ளே போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் வந்து போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சேன். நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் வந்து எனக்கு துணியை கட்டி அப்படியே ஒரு ரூம்குள்ளே அனுப்பி விட்டாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் முழிச்சு பார்க்க முச்சிட்டு நான் வந்து உடம்புல எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் இருந்தேன். என் கண்ணில் வந்து ஃபோல்ட் பண்ணியிருந்தது அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானுமே கண்ணை கட்ட அவுத்து பார்த்தேன். பக்கத்தில் யாருமே இல்லை. அவங்க வந்து அப்படியே போயிட்டாங்க. நான் வந்து அப்புறம் அழுதுகிட்டு கீழே கிடக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றிக்கிட்டு நானும் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு எங்கள் அம்மாகிட்ட கையை எடுத்து கும்பிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க, நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஸ்கூலுக்கு போனதாட்டும் சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, இவ்வளோ தான் என்கிட்ட சொன்னானா, இவ்வளோ தான் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து மறுபடியும் அந்த சிசிடிவி கேமராவை அவன் போட்டு பார்த்துட்ருக்குறான். இப்போ அந்த சிசிடிவி கேமராவை கூர்மையாக பார்க்குறான். இப்போ ஜேகே அப்படி பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அதை ரொம்ப கூர்மையாக பார்த்துட்டு இது என்னோடய அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அங்கே சுகா ஆரம்லாம் அப்படியே வந்து அந்த லேப்டாப்பை தான் பார்க்குறாங்க. இது என்னோடய அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது இது உன்னோட அம்மா அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னோடய அம்மா அப்பா இந்த ஹோட்டலில் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவன் வந்து கூர்மையாக அவங்கள பார்க்குறான். பட் அது வந்து அவனுக்கு இப்போ ஜேகோப்புக்கு நல்லாவே தெரியுது அது அவனோட அம்மா அப்பா தான் அப்படின்ட்டு. இப்போ பார்த்துட்டு இந்த ஹோட்டலில் என் அம்மா அப்பாவுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஆரம்பத்தில் அப்படி அது என்ன ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது வந்து ஒரு பாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல். இந்த ஹோட்டலில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த பாரில் வந்து குடிச்சிக்கிட்டு மட்டை ஆகிறவங்கள இந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே தான் அனுப்பிவிடுவாங்க. அதாவது ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து அவங்கள அந்த ரூமுக்கெலாம் அனுப்பி விடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹோட்டல் ரூமில் வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு இங்கே பாரில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த அதாவது இந்த ரூம் நம்பரை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கக்கிட்ட அந்த ரூம் நம்பரை சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணுங்க வந்து அவங்க சொன்ன ரூம் நம்பருக்கு வந்து அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணுறது அந்த ஹோட்டலில் வழக்கம். பக்கத்தில் பார் இருக்கனால இது வந்து இந்த ஹோட்டல் வந்து இதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதுதான் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் தங்குறது, மாஃபியாஸ் தங்குறது, இதுக்காக தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து போலீஸுக்கு அலோடு கிடையாது. இந்த ஹோட்டல்லையும் சரி பக்கத்தில் இருக்க பாருக்கும் சரி போலீஸ்காரங்களுக்கு அலோடு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் போனதுக்கான ரீசன் ஒரு கேஸை பற்றி விசாரிக்க போனதுனால தான் என்னை உள்ளே விட்டது. அப்படி இல்லை அந்த வேறு ஏதாவது நான் விஷயத்துக்காக அங்கே இருக்கிற ஏதாவது மாஃபியாவையோ இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியோ நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போனேன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்குள்ளே என்னை விட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அதை பார்த்துட்டு சரி ஓகே இப்போ அப்படியே நேராக ஜேகேயை பார்த்துட்டு உனக்கு அந்த ஹோட்டலில் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா பேசுறதுக்கு தான் போயிருந்தேன். ஒரு டீலிங் விஷயமா பேச போயிருந்தேன். அப்போ பேசும்போது எனக்கு என்னன்னு தெரியல, நான் பயங்கரமாக தலைவலிச்சு. அப்போ அங்கே இருக்கிற பாரில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட நான் கேட்டேன், இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் ரூம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க தான் எனக்கு இந்த ஹோட்டல் ரூமை சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து கேட்டு நான் வந்து அது வாங்கி ரூம் புக் பண்ணிட்டேன். நான் அந்த ரூம்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு தலை வலிக்குது. ஒவ்வொரு விஷயமும் தெரியும் போச்சுல, அடுத்து என்ன ஆச்சு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸ் தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு என் வாழ்க்கை உனக்கு சஸ்பென்ஸ் மாதிரி தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே படந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிடுறாரு. இப்போ உடனே இப்போது ஜேகோ பார்த்துட்டு ஏன் அப்பா அம்மாவுக்கு அந்த ஹோட்டலில் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ உடனே பார்த்துட்டு அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும், எங்கள்கிட்ட கேட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா சொல்கிறான். இப்போ ஜேஹோ பார்த்துட்டு எனக்கு என்னமோ ஏதோ டவுட்டாக இருக்குது உனக்கு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஒன்று ஜேகே பார்த்துட்டோம் என்ன புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னானா எனக்கும் தெரியலை. இந்த ஹோட்டலில் என்னோடய அம்மா அப்பா இருப்பாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவை பிடிச்சா கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ பார்த்துட்டோம் அப்போ உங்கள் அப்பா அப்பாவை எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே என் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் அவங்கள வெளியே கொண்டு வர்றது தான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி ஓகே எப்படி வெளியே கொண்டு வரலான்ருக்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்ட உடனே இப்போ ஜெயஹோ பார்த்துட்டேன் அதுக்கு முதல்ல என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் கொஞ்சமாவது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் எங்கள் அம்மா அப்பாவை வெளியே இழுத்துட்டு வர முடியும்.
அப்படி இல்லைனா என் அம்மா அப்பா வெளியே கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம் கேட்குறான். இப்போ அதில் உடனே ஜேஹோப்புக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ அப்படியே ஜேக்கையே பார்த்துக்கிட்டு உனக்கு இந்த இன்சிடெண்ட் என்றைக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு May 25 அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். என்கிட்ட டேயோட ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் இன்றைக்கி பார்த்தேன். அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா May 26 அவனுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்ததாக சொன்னான். May 26 ஸ்கூலுக்கு போகும்போச்சில் அவன் கொஞ்சம் தத்தி நடந்ததாக சொன்னான். நடக்க முடியாமல் பிடிச்சி நடந்ததாட்ட அவன் சொல்லிகிட்டு இருந்தான். ஆரம் உனக்கு ஏதாவது புரியுதா நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா அப்போ நீ என்ன சொல்ல வர? அப்போ அன்றைக்கி நைட்டு ஜேகே கூட இருந்தது டேன்னு சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ சுகா பார்த்துட்டேன். அது அண்ணா டே என்னைக்கு குழந்த உண்டாண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது நம்ம கூட்டிகிட்டு வந்த அந்த 1 monthலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ டே 2 monthக்கு முன்னாடி தானே எனக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததாக சொன்னான். அப்படின்னா கரெக்டாக தானேண்ணா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் அதை நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. உண்மையாட்ட அந்த ரூம்குள்ளே இருந்தது டேயா இல்லை வேறு யாருமாங்கிற விஷயம் என் அம்மா அப்பாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஜேகே நீ 25 இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லணும். ஆமாம். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே கொஞ்சம் யோசித்து பார்த்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா எனக்கு யாரோ ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனோட கண்ணில் வந்து துணி மாதிரி ஏதோ கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது ஆரம்புக்கு கிளியராக புரியுது அங்கே கூட இருந்தது டே தான் அப்படிங்கிற மாதிரி புரியுது. ஏன்னா ஆரம்பிக்கிட்ட வந்து டே சொல்லியிருப்பான் என்னோடய கண்ணை வந்து கெட்டி என்னை ரூம்குள்ளே அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜேகே அந்த விஷயத்த சொன்ன உடனே கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறான். இப்போ உடனே அப்படியே ஜேஹோப் வந்து என்னங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ நான் பார்த்துட்டேன். டேயும் என்கிட்ட இதே விஷயத்த தான் சொன்னான். என்னை கண்ணை கட்டி என்னை ரூம்குள்ளே அனுப்பி விட்டுட்டாங்க, எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன்கிட்ட கேட்கும் பட்சத்தில் இவன் என்ன சொல்கிறான்னா கண்ணு கட்டி இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு கூட இருந்தது டே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே வந்து என்ன என் கூட இருந்தது டேயா, இப்போது அது கையில் குழந்த குக்கி, அப்போ என் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே வெயிட் பண்ணு, இதை வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்காம முடியாது. ஏன்னா நான் அந்த ஹோட்டலை பற்றி சொன்னேன்ல, அங்கே முக்கால்வாசியும் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி கண்ணில் ஒரு மாதிரி மாஸ்க்கை போட்டுக்கிட்டு தான் உள்ளே வருவாங்க. அதனால் நம்ம எதுவும் அவ்வளோ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியாதா ஜேகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. எனக்கு புரியலை, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது சொல்லி புரிய வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்கே பாரு ஜேகே, உனக்கு மட்டும் இல்லை இங்கே யாருக்குமே எதுவுமே புரியலை. இது புரிஞ்ச ஒரே விஷயம் என்னோடய அம்மா அப்பா தான். என்னோடய அம்மா அப்பாவை பிடிச்சா இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயத்த நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் அம்மா அப்பாவை வெளியே கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு எனக்கு ஒரு பிளான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா கேட்குறான். சரி ஓகே எல்லோரும் கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க ஏதோ பிளான் போட்டுட்ருந்தாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டேன். சரி ஓகே எல்லோரும் நாளைக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓகே டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஜேஹோப் வெளியே வந்துடு. சரி ஓகே எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க, நான் ஈவினிங்குள்ளே நான் உங்களை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிடுறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு கேட்குறான். அண்ணா என்ன எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அது ஒன்றும் இல்லைடா ஒரு சின்ன ஒர்க்கு நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யோன்ஜின் அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் கூப்பிட்றான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு சொல்லு ஏதோ இவனை கொஞ்சம் பார்த்துக்கோ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விட்றேன். இப்போது யோன்ஜின்னு பார்த்துட்டான். சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனும் அப்படியே உட்காந்துடுறான். இப்போ வந்து ஜேஹோப் வந்து அங்கேருந்து அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ அப்படியே பார்த்தா இப்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி தான் ஜேஹோப் வந்து நிற்கிறான்.
கூடவே ஃபெலிக்ஸும் நிற்கிறான். இதுதான் அந்த வீடு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஏன் அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அது எதனாலன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் 2 பசங்களையும் காணும், என் 2 பசங்களையும் கிடைக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களை தானே தேடி வருவாங்க, அப்போ நீங்கள் அந்த வீட்டில் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா, அந்த வீட்டிலே இருந்தால் எனக்கு என் 2 பசங்களோட ஞாபகம் தான் எங்களை சுற்றி சுற்றி வரும், அதனால் இங்கேயே நாங்கள் இருந்துக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் சரின்னு விட்டுட்டேன். அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, பச்சையாக நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது, இவ்வளோ கொடூரமானவங்களா. எனக்கு உங்கள் அப்பாவை பற்றின உங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுவாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அன்னைக்கு கூட அவன் ஒரு மாதிரி தத்தி நடந்ததை பார்த்துட்டு நான் நினச்சேன், ஒருவேளை ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் அப்பா அடிச்சிட்டாரு பொழுக்கு, அதனால தான் அவனால் நடக்க முடியல பொழுக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான வேலையெல்லாம் பார்ப்பாங்க நான் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நானும் எதிர்பார்க்கல, இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தேன்னா அன்றைக்கி வெளியே போன டைம்லேயே நான் என் தம்பியை சேர்த்து கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி விடுங்க ஜெய்ஹோப் கயாங், நல்லது எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கேன்னு நினச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே வா உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு ஜெய்ஹோப் உள்ளே போகல, ஜெய்ஹோப் வந்து வெளியே தான் நிற்கிறாரு. இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் தான் அப்படியே அவன்கிட்ட கண்ணை காட்டி உள்ளே அனுப்புகிறான். இப்போ அப்படியே உள்ளே போகும்போதுல, வாப்பா வா, டேயை பற்றின ஏதாவது தகவல் உனக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு, அது எனக்கு எதுவுமே தெரியலை, ஆனால் உங்கள் மூத்த பையனை பற்றி மட்டும் எனக்கு தெரிஞ்சுது, டே எங்கே இருக்கான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. என்னது ஜெய்ஹோப்பை பற்றி தகவல் தெரிஞ்சிருச்சா, எங்கேப்பா இருக்கான், உனக்கு எதாவது தகவல் தெரியுமா சொல்லுப்பா, நாங்கள் போய் அவனை பார்த்து பேசி கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அதை நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே நானே அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. என்னது ஜெய்ஹோப் இங்கே வந்திருக்கானா, அப்பா அவனை கூட்டிகிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே அதை ஃபெலிக்ஸ் வெளியே வரான். வெளியே வந்து இவ்வளோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ அப்படியே அப்படியே அவருக்கு அழுகே வரல, பட் அவர் அந்த அழுகு வர்ற மாதிரிலாம் ஏதோ செய்கையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஹக் பண்ணிட்டு, அம்மா எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கிறியாம்மா, அம்மா அம்மா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெய்ஹோப் அழுதுட்டுருக்குறாரு. இப்போ அப்படியே அவங்க அம்மா அப்பா பிடிச்சிக்கிட்டு, என் பையன் நல்லா இருக்கிறல்ல, நம்ம பையன் நல்லா இருக்கிறாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அவங்களுமே நடிக்க தான் செய்கிறாங்க. அது ஜெய்ஹோப்புக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அவங்க பார்த்துட்டு அப்படின்னு சொன்னோன்னா, டே நீ போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, தெரியுமா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. ஏன்னா எங்கே இருக்கானுங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. தெரியுமா, அவன் யாரோட வீட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா. ஆமாடா, அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் அவனை ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போனோம்டா, அங்கே ஏதோ கன் ஷூட் நடக்குன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வந்தோம். அவன் அப்போ ஏதோ லவ் பண்ணியிருப்பான் பொழுக்கு, அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கூட இருந்த போய் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டான்டா, அவன் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு சொன்னாடுறா. ஆமாம்மா, அவன் இப்போது எங்கே இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியும், பட் நானே இது வரைக்கும் இன்னும் டேயை போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, டே அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறா, அவனை எங்கே இருந்தாலும் பார்த்து கூட்டிகிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அம்மா நீ வாம்மா, நம்ம 2 பேரும் போய் நாங்கள் தான் அவனோட அம்மா அப்பா, என் தம்பியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போய் கேட்டு கூட்டிகிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொன்ன உடனே இப்போ அப்படியே அவங்க அம்மா அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிக்கு பார்த்துக்குறாங்க. இப்போ பார்த்துட்டு, அது எப்படிப்பா முடியும், நீ போய் கூட்டிகிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இல்லைப்பா, நான் போனால் அவங்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியலை, நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே பார்த்துட்டேன், சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்பா அப்படி தலையாடுறாரு. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, சரிப்பா நம்ம போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரிம்மா, அப்புறம் நீ சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இல்லைம்மா சாப்பிடல, வா நம்ம போய் ஃபஸ்ட்டு தம்பியை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா வா உட்காந்து சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ அவனும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபெலிக்ஸையுமே கூட்டிகிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் 3 o'clock ஆகுது. இப்போது ஆரம்பிக்கிட்ட இருந்தால் மெசேஜ் வருது, என்ன பண்ணிகிட்ருக்குற, இப்போ உள்ளே போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். இப்போ ஜெய்ஹோப் அப்படியே ரிப்ளை பண்ணுறான், நான் உள்ளே வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே ரிப்ளை பண்ணுறான்.
இப்போ ஒன்றும் பார்த்துட்டு சரிடா அவன் கூட்டிகிட்டு வந்துடுவானோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஜின்னுக்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லியிருப்பாங்க. நீ எக்காரணத்தை கொண்டு குக்கியை மட்டும் வெளியே விட்டுறாத, குக்கியை மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னுக்கிட்டே இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்களும் பார்த்துட்டு சரி நான் குக்கியை பார்த்துக்குறேன், நீங்கள் டேக் எதுவும் ஆயிரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து அப்படியே எல்லாருமே ஹாலில் தான் அப்படியே கேதராகி இருக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் 4 o'clock ஆகுது. இப்போ தான் அந்த வீட்டுக்கிட்ட எல்லோரும் வராங்க. வந்துட்டு ஏப்பா இது ஒரு பெரிய மாஃபியோட வீடலப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம்மா இந்த வீட்டில் தான்மா அவன் மெய்டாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாதும்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே உள்ளே போகும்போச்சுல அப்படியே ஜேஹோப் வந்து மெசேஜ் பண்ணுறான் ஆரம்க்கு. இப்போ எல்லாரும் வந்து எல்லாத்துக்குமே சிக்னல் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் அவரோட ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க. வி மட்டும் அங்கே கிச்சனில் நின்று ஏதோ பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே தான் இவங்க 4 பேரும் போகிறாங்க. கூட ஃபெலிக்ஸும் இருக்கிறாரு. இப்போது வந்து 4 பேரும் போகும்போதுல ஃபெலிக்ஸ் அப்படியே வியை பார்த்துட்டு மா வீமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ வந்து அவங்க வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தான் வீ நின்று ஏதோ குக் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது ஈவினிங் ஆச்சுல குக்கிக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரியும், பட் வீக்கு மட்டும் எதுவுமே தெரியாது. அதனால வீ வந்து வெளியே நிற்கிறாங்க. மற்ற எல்லாருமே ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. குக்கியுமே ஜின் தூக்கிட்டு போயிருப்பார். அதாவது குக்கி, ஜின், ஜிமின், யோன் ஜின் எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. வீ மட்டும் தான் வெளியே நிற்கிறான். ஓகேவாடா. இப்போது அப்படியே உள்ளே போனோன்னே வீ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த இடத்துல அதாவது கிச்சனுக்குள்ளே இருந்து அவர் எட்டி பார்க்குறாரு. அங்கே வந்து ஜேஹோப் மட்டும் நிற்கிறது தெரியுது. இப்போ உடனே வெளியே வந்துட்டு அண்ணா அப்படிங்கிற மாதிரி வெளியே வரும்போதுல இப்போ வந்து அவனோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நிற்கிறான். இப்போ பார்த்துட்டு அப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கிறியாப்பா, வாப்பா ஏன்ப்பா அங்கேயே நின்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீ வந்து அப்படியே பின்னாடி மாதிரி நடக்கிறான். இப்போ பார்த்துட்டு ஏன்ப்பா தள்ளி போகிறேன், வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பின்னாடி போகும்போச்சுல இப்போ அப்படியே ஜெய்ஹோப் பார்த்துட்டு என்னம்மா பண்ண அவனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அப்படியே அவங்க அப்பா அம்மா திரும்பி நாங்கள் எதுவும் பண்ணலையடா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் ஏம்மா அவன் உங்களை பார்த்து பயந்து பின்னாடி போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் உன்னை பார்த்து பயப்படுறாம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவனை நான் பார்க்குறேன்ப்பா, இப்போ கிட்ட வாப்பா அம்மா தான்டா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட கொஞ்சம் பின்னாடி போகிறான். இப்போ அப்படியே ஜேஹோப் அப்படியே பார்த்துட்டு நீ என்ன பண்ணன அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. இப்போ அப்படியே அவங்க அம்மா திரும்பி பார்த்துட்டு நான் எதுவும் பண்ணல ஜெய்ஹோப், நீ எதுவும் பண்ணாமல் தான் அவன் பயந்து போகிறானா, நீ எதுவும் பண்ணனாங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேனா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்ட உடனே இப்போ அவங்க அப்பா அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ண எந்த வித விஷயமும் தெரியாமல் உங்களை நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா ஓ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நான் தெரிஞ்சிருந்தேன்னா அப்போவே தெரிஞ்சது மாதிரி காட்டியிருப்பேன், இவ்வளோ நேரம் நடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது ஜேஹோப்போட அப்பா சொல்கிறாரு. இப்போ அப்படியே அவர் பார்த்துட்டு உன்னால் என்னடா பண்ண முடியும், முடிஞ்சுன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட உடனே இப்போது ஜேஹோப்போட அம்மா அதாவது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அப்படியே பக்கத்தில் போய் வீயோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. இப்போ உடனே அந்த ரூம்குள்ளே இருந்து எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. அதாவது ஆரம், சுகா, ஜேகே 3 பேருமே வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே அப்படியே ஆரம் தான் அப்படியே ஃப்ரெண்டில் வராரு. பின்னாடி பார்த்தா அப்படியே சுகாவும் ஜேகேயும் பின்னாடி வராங்க. வந்து அப்படியே வரிசையாக 3 2 என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன தைரியம் இருந்தால் அவனை கையை பிடிச்சி தரதான் இழுத்துட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் பையனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சது நீங்கள், இப்போது என்ன பேச்சு பேசுகிறீங்க, இது ஏன் பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் பையன்தான் நான் ஒத்துக்கிறேன், அப்புறம் ஏன் உங்களை பார்த்தோன்னா அவன் பின்னாடி தள்ளி போகிறான், இப்போ கூட பாருங்கள் அவன் என்ன உங்கள் கூட சந்தோஷமாக சிரிச்சிட்டா வரான், கையை பிடிச்சி இழுத்துட்டு தானே வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது எங்கள் குடும்ப விஷயம், எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடறதுக்கு உங்களுக்கு எந்த வித ரைட்ஸும் இல்லை புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே புரியுது, மரியாதையை அவனை விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே
ஏன் பையனை நான் ஏன் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போ அப்படியே ஆரம் பார்த்துட்டு எனது உங்கள் பையனா, அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என் பையனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது உங்ககிட்ட கேட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஆரம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே எல்லாத்தையும் விடுங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக மே 25 நைட்டு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்க அப்படியே திணறிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனை எந்த ரூமுக்குள்ளே அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே வந்து அப்படியே ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டு சொல்லுங்கள் எந்த ரூமுக்குள்ளே அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே அவங்க பார்த்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், நீ யார் ஃபஸ்ட்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் யார் உனக்கு இல்லை, மரியாதையாக சொல்லு அவனை எந்த ரூமுக்குள்ளே அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு நான் ஏன்டா உன்கிட்ட சொல்லணும் எனக்கு என்ன அவசியம்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேஹோ பார்த்துட்டு நீ மட்டும் சொல்லலைன்னு வையேன், எங்கள் பேருக்கு மேலே இருக்கிற சொத்தை உங்கள் பேருக்கு நான் எழுதி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் என்ன பேசுகிறேன் சொல்கிறீங்களா, அன்றைக்கி நைட்டு அவனை எந்த ரூமுக்குள்ளே அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே அவங்க அப்பாவும் அம்மாவும் யோசிச்சுக்கிட்டு அது 111 அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு அண்ணா எனக்கு நல்லா ஓரமாக இருக்கணும், நானும் அதே 111 தானா ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேஹோ பார்த்துட்டு உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லை, பெத்த பிள்ளைய யாராவது ரூமுக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேஹோ உனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் பணத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம், அதுக்கு இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்குவீங்களா, எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி ஜேஹப் சொன்னேன். உனக்கு ஏன் புரியணும், ஒன்றை நாங்கள் அனுப்பலாம், ஒன்றை வச்சு சம்பாதிக்கலான்னு நாங்கள் நினச்சிருந்தோம், ஆனால் நீ அதுக்கு எங்களுடைய டீலிங்க்கு நீ ஒத்துக்கவே இல்லை, பார்த்தேன் இது செட் ஆகாது, எங்களுக்கு பணம் வேணும், அதான் பார்த்தேன், ஒரு 4 வருஷம் பொறுமையாக இருந்தேன், அதுக்கப்புறவு அவனுக்கு வெறும் 18 ஆகிறதுக்கும் வெறும் 1 மாதம் தான் இருந்துச்சு, அந்த 1 மாதத்தில் என்ன பண்ணுறது, 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே சம்பாதிக்க ஆரம்பிக்கலான்னு தான் அவனை நான் அன்றைக்கி அந்த ரூமுக்குள்ளே அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சி நீ எல்லாம் அம்மாவா இப்படி பேசுகிற, நீ எல்லாம் அம்மான்னு கூட சொல்லாத, வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ வெக்கப்பட்டேன்னா பட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ வி வந்து அவன் கையை அப்படியே உருவுறான். இப்போ பார்த்துட்டு வி மரியாதையாக எங்கள் கூட வந்துரு, 5 வருஷம் உன்னை தேடினதுலேயே எங்களுக்கு பாதி பணத்துக்கு மேலே செலவாயிடுச்சு, இப்போ எங்களுக்கு பணம் தேவைப்படுது, மரியாதை எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சி இப்போ கூட அவனை பாசத்தில் கூட்டிகிட்டு போகலை, பணம் குறைஞ்சிருச்சு வான்னு கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்களுக்குலாம் சி உங்களெல்லாம் என்ன ஜென்மம் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, சே உன்னெல்லாம் போய் அம்மான்னு கூப்பிட்டேன் பார்த்தியா, இந்த வாயை பினாயில் ஊற்றி தான் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படின்னு பார்த்துட்டு போடா உன்னால எங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, வரக்கூடிய பையனே ஏன் தடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னது அவன் அவன் வர்றது மாதிரியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என் பையன் நான் சொல்கிறத கேட்பான், ஒன்று மாதிரியா ஓடு கள்ளி மாதிரி ஓடுறதுக்கு அவன் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான் வாட்டை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் கையை விடுங்க நான் வரமாட்டேன் என் கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அழுறான். இப்போ அப்படியே ஜேகே பத்திரம் மரியாதையும் அவன் கையை விட்டுட்டு போயிருங்க, இல்லைன்னு வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா பண்ணுவேன், கொன்று குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ உடனே அவங்க பார்த்துட்டு என் பையனை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு நீ யாரா அப்படின்னு சொன்னோன்னா நீ கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது என் புருஷனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஷாக்காக திரும்பி பார்க்குறான். இப்போ பார்த்துட்டு என் புருஷனை என்ன தைரியம் இருந்தாலும் நீ கையை பிடிச்சி இழுத்துட்டு போவ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்க பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கல்யாணம் ஆகிடுச்சா, அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரூமுக்குள்ளே அனுப்பி விட்டல, அவனை அனுப்பி விட்டது வேறு யாரோட ரூம்லையும் இல்லை யார் ரூமுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொன்னானா ரூமா, அப்போ அந்த 111 இருந்தது நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ ஜேகே அப்படியே பார்க்குறான், நீ இந்த சியோலேயே நம்பர் 1 மாஃபியா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஆமாம் நான் சியோலேயே நம்பர் 1 மாஃபியா, ஒன்றை பழி வாங்குறதுக்காக தான் அப்போ அவன் அந்த ரூமுக்குள்ளே அவனை அனுப்பிவிட சொன்னானா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே என்ன யார் சொன்னா அப்படி
அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ தான் அவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க. என்னன்னா, இவனுடைய ஆப்பனண்ட் கேங்கு தான், அதாவது ஆப்பனண்ட் மாஃபியா தான் பீட்டர். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, எப்படியாவது ஜங்குக்கை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கக்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து இந்த 111 ரூமில் வந்து இந்த உங்கள் பையனை நீங்கள் அனுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்களும் என்ன எதுனே கேட்காம கண்ணை கட்டி அவங்க ரூமுக்குள்ளே அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து ஜேகே கிட்டே சொன்னேன்னா, என்ன பீட்டர் சொல்லி அனுப்பிவிட்டியா? ஆமாம், உனக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனையாமே, அதான் அனுப்பிவிட்டான். ஆனால் நீன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னு வையேன், என் பையனை ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன்கிட்டே ஒரு 10 லட்ச ரூபா அபேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு முறைக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இப்போவும் ஒன்றும் காரியம் கெட்டு போகல. என் பையன் 5 வருஷம் இந்த வீட்டில் இருந்திருக்கான். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பையன் 5 வருஷம் இந்த வீட்டில் இருந்ததுக்கும் உங்கள் தம்பி தானேப்பா அந்த பையன் அன்றைக்கி நைட் இருந்ததுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சீ, செட்டில்மெண்ட் பண்ணணுமா? என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாப்பா, அவன் 5 வருஷம் எங்கள் கூட இருந்திருந்தானா எவ்வளோ பணம் நாங்கள் சம்பாதிச்சிருப்போம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அந்த இடத்துலையோ அழ ஆரம்பிச்சிடான், கதறி அழ ஆரம்பிச்சிடான். இந்த சவுண்டு வந்து அப்படியே மேலே ரூமில் வந்து கேட்குது. இப்போ இந்த சவுண்ட் வந்து குக்கிக்கு கேட்குது. குக்கி அப்படியே பார்த்துட்டு அம்மா அம்மா அழுறாங்க, அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி. இப்போ குக்கி அப்படியே அந்த பெட்டில் தான் உட்காந்துருப்பான். இப்போ அப்படியே எழுந்திரிச்சிட்டு அம்மா 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 கிட்ட போகிறேன், அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஜென் பார்த்துட்டு, ஐயோ குக்கி, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா சின்னம்மா என்ன அம்மா கிட்ட விடுங்க, அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னோன்னே ஜென்னுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அவன் வந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே சரி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே அந்த கதவை ஓப்பன் பண்ணோடனே குக்கி அப்படியே ரூம்லேருந்து ஓடுறான். இப்போ அப்படியே பின்னாடி ஜிமின் பார்த்துட்டு, ஐயோ அண்ணா புட்னா அவன் இங்கே விழுந்துட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பின்னாடியே ஜிமின் எல்லாரும் ஓடி வராங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு அம்மா 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 நீ ஏன் அழுற அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ குக்கி அப்படியே ஓடி வந்து வியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹக் பண்ணிட்டு அம்மா 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 ஏம்மா அழுற, என்னாச்சு, ஏன் அழுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சொன்ன உடனே இப்போ வந்து வந்து அப்படியே குக்கி தூக்கிக்கிறான். தூக்கினோன்னே, ஹே இது யாரோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேஹோப் பார்த்துட்டு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ரூமுக்குள்ளே அனுப்பி விட்டல, அதில் வந்து பிள்ளை தான் இது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு, ஹே என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டில் பிறந்த பிள்ளை இது, கூட இருந்ததுக்கு ஒரு 10, பிள்ளை பிறந்ததுக்கு ஒரு 50 கேட்கலாமாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கேட்கலாண்டி அப்படின்னு சொன்னோன்னே, நீ கூட இருந்ததுக்கு 10 லட்ச ரூபாவும் பிள்ளை பெற்றதுக்கு ஒரு 50 லட்ச ரூபாவும் சேர்த்து ரவுண்டாக 60 லட்சமாக கொடுத்துரும். அப்புறம் இந்த 5 வருஷமாக கூட இருத்தி வச்சுருந்தீங்களா அதுக்கு ஒரு 40 லட்சம் போட்டு ரவுண்டாக 100 கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே வந்து அவ்வளோ கோவப்படுறான். அவன் கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே அடிக்க போகிற மாதிரி நிற்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு கொடுத்துருங்க சரியா, நான் என் பையனை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ வியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே குக்கி பார்த்துட்டு விடுங்க எங்கள் அம்மா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வியை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க வந்து கையை பிடிச்சிருப்பாங்களே அந்த கையை வந்து தட்டி விடுறான். கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி விடுறான். இதை வந்து ஜேகே பார்த்துட்டு கையை எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். இப்போ திரும்பி பார்த்துட்டு, என்னப்பா உனக்கு பிரச்சனை, அதான் உனக்கு சில பணத்துக்கு வந்து அமௌண்ட்டு சொல்லியாச்சுல, மரியாதையாக அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பிவிடு, நான் என் பையனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ உடனே பார்த்துட்டு, என்னம்மா பண்ணிகிட்ருக்க, அவன் கையை விடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜேஹோப் வந்து பிடிச்சி இழுத்துருப்பான். இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே ஜேஹோப்பை வந்து அடிக்க போகிறாங்க. இப்போ ஜேஹோப் கையை பிடிச்சிட்டு, மா அவனுக்கு இங்கே இருக்க தான் சேஃப், நீ வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரல, நீ வந்து பண்ண தப்பை வெளியே சொல்கிறதுக்காக தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எங்களுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடாக இருக்குது, எனக்கு அவனை கூட்டிகிட்டு போனேன்னா ஒரு 4 பேர்த்து கூட அனுப்பியாவது நான் பணத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேஹோப்புக்கு கோபம் வந்து அப்படியே அம்மானு கூட பார்க்காம அப்படியே பலார்னு அடிச்சிடுறான். இப்போ அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு அப்படியே ஜேஹோப்பை வந்து பிடிச்சி இழுத்து அவருமே அடிச்சிருப்பாரு ஜேஹோப்பை. இப்போ ஜேஹோப் கர்ணத்தில் கை வச்சுட்டு, பெத்தவங்க மாதிரியா பேசிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ வரைக்கும் நாங்கள் பிள்ளைங்களாச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கல, எப்படி தான் எங்களை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்ட உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு,
வி வா வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னை விடுங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அழுறான். இப்போ குக்கியுமே அழுறான், எங்கள் அம்மா கையை விடுங்க 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அழுறான். இந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வா, இந்த குழந்தைய கொண்டு போய் யாருக்கிட்டே விற்றாவது பணம் வாங்கிக்கலாம், கூட்டிகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வியோட கையை பிடிச்சி விழுத்தோன்னே ஜின்னுக்கு கோவம் வந்து அப்படியே முன்ன வந்து அப்படியே ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சுக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? குழந்தைய கொண்டு போய் விற்க போகிறீங்களா? நீங்களும் உண்மையாட்டு பெற்றவங்க தானா? நீங்கள் ஏற்கனவே 2 குழந்தை பெற்றவங்க மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அவங்கள 2 பேர்த்தையும் பெற்றீங்களே, இல்லை எங்கேயாவது வாங்கிட்டு வந்தீங்களா? என்னமோ இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்து பயங்கரமாக கேட்குறாரு. இப்போ ஜின்னை அடிக்க வர மச்சில் ஆரம் அப்படியே குறுக்க வந்து கையை பிடிச்சி அப்படியே கையை முறுக்குறாரு. இப்போ பார்த்துட்டு கையை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு பெற்றவங்க மாதிரியா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா கேட்டுகிட்டே முன்னாடி வரான். இப்போ பார்த்துட்டு நீ தானே என் பையனை கடத்திட்டு வந்த, நீ தானே என் பையனை கடத்திட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நான் தான் கடத்திட்டு வந்தேன், இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன விட மாட்டேன்டா ஒன்றை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவன் சுற்றி இப்போ என்னமோ தேட்டுறது மாதிரி இது பண்ணுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ண முடியும் என்னால்? நான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன், அவனோட சம்மதத்தோடு தான் நான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் உன் பையன்ட்டு இல்லைன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே பிஏ பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சதான் அவர் கூட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வியோ கண்ணத்துலேயே ஸ்லாப் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதாவது சுகா பேசிகிட்டு இருக்கும்போதுலேயே குக்கி வந்து கீழே இறங்கியிருப்பான். அதாவது டே வந்து குக்கியோட காதில் ஏதோ சொன்ன உடனே குக்கி வந்து அப்படி இறங்கியிருப்பான். இறங்கினதோடு தான் அவங்க வந்து வியோட கண்ணத்துலேயே அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு கையை பிடிச்சிட்டு போடா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தரன்னு எழுதிட்டு போகும்போதுல இப்போ குக்கி என்ன பண்ணுறான்னா நேராக ஜேகே பக்கத்தில் அவனோட காலை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்பா அப்பா அம்மாவை காப்பாற்றுங்கப்பா, அப்பா இந்த பேட் ஆண்டி கிட்டேருந்து பேட் அங்கிள் கிட்டேருந்து அப்பா அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவன் ஜேகேயோட காலை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு சொல்கிறான். ஜேகேக்கு இதை கேட்ட உடனே அப்படி வந்த கோவத்தில் அப்படியே பலார்னு ஒரு அடி அடிக்கிறான். அவங்க அதாவது வியோட அம்மாவோட கண்ணத்துலேயே பலார்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு இதுக்கு மேலே என் ஹஸ்பண்ட் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுன்னு நினச்சா குளித்தோண்டு புதைச்சிவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து இந்த கை தட்டுறான். கை தட்டினோன்னா உள்ள 4-5 பாடி கார்டு அப்படியே வரிசையாக வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்சி அந்த இருட்டு ரூமுக்குள்ளே அடைச்சிப்படுங்க, இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாது, அப்படியே ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து கண்ணை கட்டுறான். இப்போ பார்த்துட்டு இங்கே சொன்ன மாதிரி பண்ணிடுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து அவங்க 2 பேத்தையுமே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல ஜேகே முட்டங்கால் போட்டுட்டு குக்கி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் ஒரு தடவை சொல்லு அப்பா, இன்னும் ஒரு தடவை அப்பா, இன்னும் ஒரே ஒரு தடவை அப்பா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ டைட்டாக குக்கியை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஜேகே அலறான். அழுதுட்டு அப்பா அப்பா நான் தான்டாப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே அழுறான். குக்கியுமே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்பா அப்பா என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு குக்கியும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டுருக்குறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து குக்கியை கொஞ்சமாக சமாதானப்படுத்தியிருப்பாங்க. இப்போ வீயுமே அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறாரு. அதாவது இதை பார்த்தோன்னா வீக்குமே கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி வீயுமே கொஞ்சம் நார்மலாக இருப்பார். இப்போ அப்படியே பார்த்துட்டு வி அப்படிங்கிற மாதிரி ஜேகே கூப்பிட்றான். இப்போ அப்படியே வீ நிமிர்ந்து பார்க்குறான். சாரி, எனக்கு நான் வந்து அன்றைக்கி ட்ரக்ஸ் எடுத்திருந்தேன், நானாக எடுக்கலை, யாரோ என்னோடய ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸை கலந்துட்டாங்க, எனக்கு அதனால தான் எனக்கு எதுவுமே ஞாபகம் சுத்தமாக இல்லை, ஐ எம் ரியலி சாரி, நான் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பேன்ல அப்படின்னு சொன்னேன்னா பரவாயில்ல, அதான் கஷ்டப்பட்டேன், இருந்தாலும் என்னை எல்லாருமே சேர்ந்து என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே அப்படியே குக்கியை பார்த்து அப்படியே அவனோட தலையை வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்குறான். இப்போ குக்கி பார்த்துட்டேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டேன் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைப்பா நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போச்சுல உனக்கு அப்பா இல்லாத பையன் தானே, உனக்கு அப்பா இல்லைல்ல அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க, இனிமேல் யாரும் நான் அந்த மாதிரி பேச மாட்டாங்கல்ல
அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டேன், யாரும் ஒன்று அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா உனக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருக்கிறோம். ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே கொக்கி டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அப்படியே ஜேக்கையும் ஹக் பண்ணிட்டேன், லவ் யூ குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ஆகுது. இப்போ வந்து குக்கிக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துருப்பாரு. இப்போ கொடுத்துட்டு அப்படியே பார்க்கும்போதுலாம் அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சொல்லுடா, நான் இன்றைக்கி அப்பா கூட போய் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அப்படியே ஜேக்கி நிமிர்ந்து பார்க்குறேன். உன்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய ரூமுக்கு நீ சேஞ்ச் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டேன். அது வந்து அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறான். இப்போ உடனே ஆரம்பிச்சின்னு பார்த்துட்டு டே என்ன ஃபாஸ்ட்டாக போகிற? அது வந்து இன்னும் 1 மந்தில் சுகாவுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜேஹோப்புக்கும் யோன்ஜினுக்கும் வர மேரேஜ் ஆக போகுது. அன்னைக்கு பார்த்து உங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் நீ தனியாக ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய்க்கோ, பிரச்சனையே இல்லை. அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இது வேண்டாம், நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜெயிக்கப்படும். எங்களுக்குள்ளே எல்லாம் நடந்து ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ நீ குழந்தை பிறந்திருக்கலாம்டா, பட் நீ உங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆகலை, மேரேஜெல்லாம் ஆகாமல் ஒரே ரூமுக்குலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே சிரிக்கிறான். அடப்போ அங்கே ஜின், அதெல்லாம் இல்லை, அது எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அப்புறம் என்ன குழந்தைக்கு முன்னாடி வச்சா நாங்கள் ரொமான்ஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் இல்லை சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, அவனுக்கு கொஞ்ச நாளாவது, அதாவது 1 மந்த் வரைக்கும் அவனுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுறா. இப்போ தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு நீ தான் புருஷன் அப்படிங்கிற விஷயம். இப்போ தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அவனை வந்து கொஞ்சமாவது அவன் மனசுக்குள்ள உன்னை ஏற்றுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன. அதான்ச்சா நானும் சொல்கிறேன், நானும் சொல்லிகிட்ருப்பேன். அப்படியே அவன் மனசுக்குள்ளே நான் கொஞ்சமாக போகணும்னா நான் என்னோடய லவ்வபுளான கேரிங்கை அவனுக்கு கொடுக்கணும். நான் வந்து அந்த லவ்வபுளான கேரிங் அவனுக்கு கொடுத்தேன் தானே கொஞ்சமாக அவனுக்கு என்ன பிடிக்கும். அப்போ தானே நாங்கள் 2 பேரும் ஒன்றா அன்னோன்யமாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அறம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சின்ன அப்படியே கையை தட்டுறாரு. இப்போ ஆரம்பத்தில் ஏன்டா என் நெஞ்ச நக்கிட்டான் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம் கேட்குறாரு. ஐயோ ஆரம், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் எதுவும் பண்ணலையாமே ஆரம், அப்படியே என்னத்தை கொண்டு அடிப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சாரிம்மா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு இப்போ வந்து சரி என்ன இளமையும் பண்ணி தோலப்போ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஒன்று பார்த்துட்டு கமான் நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே சரி பாய் அப்படின்னு சொன்னோன்னே இது அநியாயம் அக்கிரமம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே நிமிந்து பார்த்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு வேளை வந்து ஜேகே ரூமில் போய் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் நான் சுகாவோட ரூமில் ஸ்டே பண்ணுவேன், இது என்ன இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இப்போ சுகா பார்த்துட்டு ஆமாம் அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் நானும் ஜிமினும் ஒரே ரூமில் தான்ப்பா ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு மட்டும்தான் இந்த நியாயமா, அப்போ நானும் ஜியோன்னு ஒரே ரூமில் தான்ப்பா இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே டேய் கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். 1 மாதமா 2 மாதமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த அளவுக்கும் எங்களுக்கு ஒரே ரூமில் இருக்கணும். அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து எடுத்துகிறதா இருந்தால் நாங்கள் பிரிஞ்சிருப்போம். அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துட்டிங்களா நாங்களும் ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு டே ஏன்டா பழி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜின் இது என்ன நியாயம், எங்கள் 2 பேத்துக்கும் ஆல்ரெடி குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன் நானும் தான் என் அண்ணனுக்கு கல்யாணம் அண்ணன்லேருந்து நானும் தான் இந்த வீட்டில் இருக்கேன், நானும் தான் இந்த சிறுமூஞ்சி சுகாவை பார்த்துருக்குறேன், எனது நல்ல சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அதானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா திரும்பிக்கிறாரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டு நானும் தான் சுகாவை பார்த்துட்ருக்குறேன், நாங்கள் 2 பேரும் எங்களோட லவ்வை வளர்த்துக்கணும்ல, அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தால் தானே முடியும், நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான்ப்பா இருப்போம், நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்போம் என்ன சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான்டா இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நாங்களும் தான் ஒரு 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்குறோம், எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை, நாங்கள் 2 பேரும் கூட ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறதுல எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே நான் வந்து கூட ஸ்டே பண்ணலை போதுமா அப்படின்னு சொன்னேன். அதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க.
இப்போ வந்து குக்கி வந்து சொல்லியிருப்பான், நான் வந்து அப்பா ரூமில் தான் எனக்கு தங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி போய் தூங்கு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து குக்கி வந்து ஜேகே கூட தான் ஸ்டே பண்ணுறான். குக்கியும் ஜேகேயும் ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போது 3 பேரிங்குமே, அதாவது ஒரு பீச் கரை வரும் ஓகேவா, இது அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அப்படியே அங்கே வந்து நிறைய பேர்த்த கூப்பிட்ருப்பாங்க. அங்கே வந்து இப்போ 3 பேரிங் நிற்குது. அதாவது நம்ம யான்வின், டேகுக், அப்புறம் நம்ம வந்து ஹோப் ஜூன் ஓகேவாடா. இவங்க 3 பேரிங்கும் அப்படி வரிசையாக நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு இப்போ ஃபாதர் கேட்குறாங்க, ஜியான் சங்குக் ஆகிய நீ கிம் தேங்க திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே இப்போ சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லி ஒரு ஸ்மைலோடு சொல்கிறான். இப்போ அப்படியே டே பக்கத்தில் வந்து நின்று கிம் தேயாங் ஆகிய நீ ஜியான் சங்குக்கி திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறான். இப்போ அப்படியே அடுத்தது வந்து மின் யோங்கி ஆகிய நீ பாக் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொன்னோன்னே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் ஒரு வெறுப்பாக சொல்கிறாரு. இப்போ உடனே பார்த்துட்டு சிடுமூஞ்சி, சிரிக்க தெரியாது சிடுமூஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த சைடு வந்து பாக் ஜிமின் ஆகிய நீ மின் யோங்கி திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னா சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இப்போ அப்படியே அடுத்தது போயிட்டேன். ஜியான் ஹோசோக் ஆகிய நீ யோன்ஜினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானா சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்கிறான். இப்போ அப்படியே இந்த சைடு வந்துட்டு யோன்ஜின் ஆகிய நீ ஞான் ஹோசோக்கோய் திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே பார்த்து சரி ஓகே ரிங் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதாவது ஜேஹோப்பும் யோன்ஜின் 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா அப்படியே அதாவது வியால் வந்து ஜேகேயோட ஃபேஸ் பண்ணவே முடியலை. அப்படியே அவர் ஷையில் அப்படியே குனிஞ்சு நிற்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணை படுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை எடுக்கிற மாதிரி வெக்கமாக இருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்ணை பாருன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே டே வந்து அப்படியே நிமிந்து கண்ணை பார்க்குறான். இப்போ பார்த்தோன்னே அப்படியே கண்ணை அடிக்கிறான். டப்புன்னு குனிஞ்சிட்டு இதுக்கு தான் சொன்னேன் கண்ணை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ரிங் போட்டு விட்டாங்க. இந்த சரி பார்த்தா அப்படியே வேண்டாம் அவருப்போ யோங்கி வந்து ரிங் போட்டு விட்டுருப்பாரு. இதுக்கு நீ ரிங் போடாமலே இருந்திருக்கலாம். இப்போ தெரியாமல் பாலம் கடத்துக்குள்ளே வந்து விழுந்துட்டோமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் மைண்ட் வைஸில் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே இவங்களுமே அப்படியே அதான் ஃபாதர் சொல்கிறாரு சரி கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே ஃபேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான் யோங்கி. இப்போ பார்த்துட்டு நம்ம ஆள் கிஸ் பண்ணவாது தெரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்தான். அந்த சைடு தானே ஜேகேயும் வியும் நிற்கிறாங்க. இப்போது ஜேகே வந்து டப்புன்னு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இப்போது கீழே பார்த்தா கீழே தான் ஜின் வந்து குக்கியை கையில் வச்சுட்டு நின்றுப்பார். இப்போ குக்கியோட கண்ணை அப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஐயோ சின்னம்மா விடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ குக்கி வந்து கத்துறான். இப்போ வந்து அப்படியே கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டா இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். விச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டே குழந்த இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். இப்போ உடனே வி வந்து புஷ் பண்ணிட்டு குழந்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ என்ன சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே விட்டுருப்பான் ஜேகே. இங்கே ஜேஹோப்பும் யோன்ஜினும் கூட கொஞ்சம் நார்மலாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. இப்போது ஜின் கீழே தானே நின்று இருப்பார். இப்போது ஜின் வந்து குக்கி அப்படியே கீழே இறக்கி விட்றாரு. இப்போ பார்த்துட்டு என்னாச்சு ஜின் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்னன்னு தெரில அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்போ அப்படியே முன்ன ஒரு டாக்டர் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை என்னன்னு தெரில மயங்கி விழுந்துட்டான் ஜின் கண்ணை முடி ஜின் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் இப்போ கன்னத்தில் தட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த டாக்டர் அப்படியே கையை பிடிச்சி பார்த்துட்டு ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் ஆமாம் ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களோட நாடி துடிப்பு 2வது எழுது. எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன். உண்மையிட்ட ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்ன உடனே இப்போ டாக்டர் அப்படியே கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை அப்படியே தண்ணி வாங்கி அப்படியே கணத்தில் தெளிக்கிறாங்க. இப்போ கீழே ஜின் மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே வந்து சுற்றிருப்பாங்க. ஜின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சுற்றி வந்து நின்றுருப்பாங்க. இப்போ அப்படியே ஜின் முடிச்சுட்டு எனக்கு என்னாச்சு என்னன்னு தெரியல காலையிலேருந்து ஒரு மாதிரி தலை கரைக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜின் நீ
அம்மா போயிட்ட அப்படின்னு சொன்னேன்னா, ஆ நீ குழந்தாண்ட இருக்கு ஜின் அப்படின்னு சொன்னேன்னா, என்ன நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. நிஜமா ஜின் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணி அழுறாரு. இப்போது அப்படியே ஜின் வந்து அப்படியே எல்லாத்தையும் என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அப்படியே டே வந்து அப்படியே பக்கத்தில் வரான். நீ இந்த குடும்பத்துக்கு வந்து ராசி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே குக்கியும் வீயும் சேர்த்தால ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஜின் அப்படியே ஹாப்பியாகிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டு தான் இப்போ சுகாவோட ரூமில் பார்த்தா, சுகா எதுக்கு என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொன்னோன்னே, இத்தனை நாளாக கண்ட்ரோல் ஆக்கிட்டு இருந்தேன்டா, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பாஞ்சிடுறாரு. இப்போ ஜிமின் பார்த்து சுகா 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 அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. இப்போ அப்படியே பக்கத்து ரூமில் பார்த்தா அங்கே தான் ஜே ஹோப்பியும் யோன்ஜனும் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே யோன்ஜின்னு பார்த்துட்டு, எதுக்கும் அப்படி பார்க்குறேன், அதுவா என்றைக்கும் பார்க்குறத விட இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, என்ன பண்ணணும், கிட்ட வரணும்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்துருப்பாரு. இப்போது அப்படியே அவங்க தூங்கட்டும், அப்படியே அவங்க ரொமான்ஸ் பண்ணட்டும், நம்ம அப்படியே பக்கத்தில் உட்காந்தோன்னா அப்படியே, அதாவது இதில் ஜேகே மட்டும் கணத்தில் கை வச்சிட்ருக்கான். ஏன்னா டேக்கு பக்கத்தில் குக்கி இருக்கிறான். குக்கி பார்த்துட்டு, அப்பா என்னாச்சு, வாங்கப்பா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, தூங்குதுக்கு அப்பா வாப்பா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போவும் அதாவது இந்த இடத்துக்கு வந்து குக்கி வந்து ஜின்னுக்கு தெரியாமல் தான் ஓடி வந்திருப்பாரு. இப்போ வந்து ஜின் வந்து குக்கியை தேடிட்டு, ஒருவேளை அப்பா அம்மா கூட தூங்குறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்ட கேட்ட உடனே இப்போ ஆரம்பத்தில் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு தான் அப்படியே வந்து டேயோட ரூமை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிட்டு அப்படியே கதவை திறந்து பார்த்தாங்க. ஜின்னு தான், சாரி நான் குக்கிக்கு பால் எடுத்துகிட்டு வரலான்னு போயிருந்தேன், குக்கி ஓடி வந்துட்டான், அதான் குக்கியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறானே. அது அவன், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ திரும்பி பார்த்துட்டு, குக்கி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அதுவாம்மா குக்கி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி ஓடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது வந்து இன்றைக்கி நான் அப்பா அம்மா கூட தூங்கணும்னு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. குக்கி சமத்து பிள்ளைல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாம் நான் சமத்து பிள்ளை, அதான் அப்பா கூடயும் அம்மா கூடயும் தூங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜின்னு உள்ள வந்துட்டு, குக்கிமா நம்ம நாளைக்கு அப்பா அம்மா கூட தூங்கலாம், இன்றைக்கி எங்கே கூட வந்து தூக்கம், ஏன் ஜின் அப்பா கூடயும் ஆரம்ப அப்பா கூடயும் தூங்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. தூங்குவேனே அப்படின்னு சொன்னேன். அப்போ வாங்க நம்ம 4 பேர் நம்ம 3 பேர் தூங்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஓகே இன்றைக்கி நான் உங்கள் கூட தூங்குறேன், நாளைக்கு நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட தூங்குவேன் சரியா அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு நீ வந்து தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே வந்து குக்கியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ அப்படியே ஜெயிக்க பார்த்து, அப்பாடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து எட்டி பார்த்தா அப்படியே குக்கி திரும்பி பார்த்துட்டு, அப்பா நாளைக்கு நான் தூங்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. பாய்டா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கை காட்டினோன்னே, பாய் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ குக்கி அப்படியே வெளியே அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ அப்படியே டே வந்து, அதாவது ஜேக்கு வந்து கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே டே திரும்பி பார்க்குறாரு. டே பார்த்தா இப்போ தான் டேக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நடந்தது வந்து தெரியாமல் நடந்திருக்கும், அதாவது அது மட்டும் இல்லாமல் அவர் கண் வர ஃபோல்ட் பண்ணியிருப்பாரா. இப்போ வந்து செகண்ட் டைமாக நடக்க போகுதா. டே வந்து ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்கான். இப்போ பார்த்துட்டு, என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாயெல்லாம் திக்கி திணறுது. இப்போ ஜேகே பார்த்துட்டு, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஸ்டார்ட்டா அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் இழக்கும் போச்சுல. அப்படியே ஜேகே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ கிஸ் பண்ணி அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி அப்படியே அவர் மேலே வந்து அப்படியே ஓவர் ஆகிருப்பார். இப்போ அப்படியே ஓவர் ஆகிட்டு, எப்படிடா இவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. அப்படியே அந்த கண்ணெல்லாம் ஐஸெல்லாம் ஒரு மாதிரி வியர்ட் ஆகுது. என்னன்னா அவர் அப்படியே ஷர்ட்குள்ளே கையை விட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்துட்டு, பரவாயில்லையே 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ விட்டுங்க ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி ஓகே விடணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸாக போயிட்டுருக்குது.
இப்போ அப்படியே ஒரு 3 or 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ தான் அவங்க 2 பேரும் அப்படியே முடிச்சுட்டு வித்தவுட் ட்ரெஸ்ஸில் அந்த பெட்டில் படுத்துருக்குறாங்க. இப்போது வி வந்து எப்படி இருக்கலான்னா ஜேகேயோட செஸ்ட்டில் அவன் படுத்துருக்குறான். ஜேகே வந்து அவனுடைய கையை வச்சு அவனோட தலையை வந்து ரப் பண்ணி கொடுத்துட்ருக்குறான். அதாவது ஹேருக்குள்ளே வந்து கையை விட்டு அப்படியே கோதி கொடுத்துட்ருக்குறான். இப்போ அப்படியே இப்போ தூங்கி படுத்து அப்படியே செஸ்ட் மேலே படுத்து கிடந்துட்டான். நான் அவனுக்கு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜேகே எப்படி பார்த்துறேன். கேளு பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் அம்மா அப்பாவை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டேன். அது எதுக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ப்ளீஸ் சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. கண்டிப்பாக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே பார்த்துட்டேன். கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்னது கொன்னுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் வி வந்து வியாடாக பார்த்து கேட்குறான். இப்படிப்பட்டவங்க எதுக்கு உயிரோடு இருக்கணும்? பெத்த பிள்ளைங்கள வியாபாரத்துக்குன்னு யூஸ் பண்ணுறாங்கல்ல, இவங்களாம் உண்மையிட்டு அம்மா தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நான் இங்கே கேட்குறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய இடங்கள் இந்த மாதிரி நடக்குது. என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. 1 வாரம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் பட்னியாக போட்டேன் அப்படின்னு சொன்னானா. பட்னியாவா? சாப்பாடு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. கொடுத்தோம் அப்படின்னு சொன்னானே. கொடுத்தீங்களா? எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தண்ணி கேட்டால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக சில்லறையை கொட்டி கொடுத்தோம், சாப்பாடு கேட்டால் ஒரு தட்டு நிறைய பணத்தை கொட்டி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. அது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டோன்னா, சாப்பிட முடியாதுல்ல, பணத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குவாங்கன்னா சாப்பாட்டுக்கு பதில் இதை கொடுத்தா சாப்பிட முடியாதுல்ல, செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா. உண்மையாட்டு சாப்பாடு இல்லாமல் தான் செத்தாங்களா அப்படின்னு சொன்னோன்னா டென்ஷன் ஆச்சு. அதாவது ஒன்று அவங்க என்னோடய ரூமுக்கு அனுப்புனது இதெல்லாம் கூட நான் விட்டுருவேன், ஆனால் பணத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு அவங்க உன்னை கையை பிடிச்சி தரன்னு இழுக்குதாங்க தெரியுமா. அதுவும் என் பிள்ளைய கொண்டு எவன்கிட்டயாவது வித்துடலான்னு வேற கூப்பிட்டாங்கல்ல. கோவம் வெறி ஏறிச்சு. அதான் தினமும் 2 மணிக்கு சாட்டையாலே அடித்தேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் சாப்பாடு கொடுக்காம பட்னி போட்டேன். பார்த்தேன் குத்து உயிரும் கொலை உயிரமாக கிடந்தாங்க. ஜேஹோப்பா கூப்பிட்டேன். ஜேஹோப் வந்து பார்த்துட்டு உண்மையிட்ட பார்க்க முடியலடா என்ன, அப்போ இவங்களை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேடனே. பெத்த பிள்ளையில இந்த மாதிரி கீர்த்தனமான வேலைக்கு இறக்குனா என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் தெரியணும்டா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போது அந்த இடத்துலையே ஜேகே வந்து கத்தி எடுத்து அப்படி குத்தியே கொண்டு இருப்பார். இப்போ ஜேஹோப்புமே அதில் இருந்திருப்பார், ஏன்னா அவருமே அடிச்சிருப்பார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம், இந்த மாதிரி வியை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப்புக்கும் அவ்வளோ கோவம். இப்போ ஜேஹோப்பும் ஜேகேயும் பார்த்துட்டு கரெக்டாக இவங்கள எல்லாரும் கண் படுற லெவலுக்கு இவங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது எழுதி போடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன எழுதி போடலாம், இப்படிப்பட்ட பெற்றவங்கள எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொல்லுவேன்னு எழுதி போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரியே பண்ணியிருப்பான். அதாவது போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்லையே அவன் கெட்டி போட்டிருப்பாங்க. ஜேஹோப் வேறு அன்றைக்கி நைட் டியூட்டி பார்த்துருப்பான். அதனால தான் ஜேஹோப் வந்து சொல்லியிருப்பான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு முன்னாடி கெட்டி போடு, அப்போ தான் இது பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் அதனால் ஜேகே வந்து அவனுடைய ஆளுங்களை வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாசல்லே கெட்டி போட்டிருப்பாங்க. இப்போ அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே சோசியல் மீடியா ஃபுல்லாக இது பரவுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சியோலோட டாப் நியூஸாக அந்த நியூஸ் தான் இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு அதில் வந்து எழுதி போட்டிருக்கோம்ல, அதாவது இவங்க வந்து இப்படி பிள்ளைங்களை வந்து விற்று சம்பாதிச்சாங்க, இனிமேல் இப்படி பண்ணுற எந்த பெற்றவங்களை பார்த்தாலுமே அந்த இவங்களுக்கும் இதே கதி தான் அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருக்கோம். இதெல்லாம் சொல்லி இது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கேட்டிருப்பாங்க. பட் எந்த வித இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்காது. போலீஸுமே நிறைய இடங்களில் தேடியிருப்பாங்க கூட, ஜேஹோப் இருக்கிறனால அவங்களுக்கு எந்த வித தடயமும் கிடச்சிருக்காது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜேகேயோடைய கர்ச்சீஃப் அதில் கடந்திருக்கும். அந்த கர்ச்சீஃப்மே ஜேஹோப் வந்து பார்த்துட்டு அந்த கர்ச்சீஃபை எடுத்து அப்படியே அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் வந்து அங்கேருந்து அப்படியே போயிருப்பார். இப்போ ஜேகேயோட கர்ச்சீஃபை பார்த்துட்டு கர்ச்சீஃபை விட்டுட்டாடா வருவேன் அப்படின்னு சொன்னோம். கர்ச்சீஃப் மட்டுமா,
கத்தியை கூட விட்டுட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது எங்கே விட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன். ஏய் அதை எடுத்து டிஎன்ஏ ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொன்னேன்னா பண்ணிட்டு போட்டோம், அதான் நீங்கள் இருக்கீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நல்லா தான்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெயஹோப் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதாவது போலீஸில் வந்து ஜெயஹோப்புக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கேஸை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து தப்பான எந்த விஷயமும் பண்ணல, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கான், பேசாமல் விடுங்க, அந்த கேஸை வந்து பெருசாக எடுக்காதுங்க, யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன், கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயஹோப் சொல்லிவிட்டு அந்த கத்தியை கூட அப்படியே எடுத்து அப்படியே கடல்லையே தூக்கி அடிச்சிடுறாரு. இனிமேல் இவங்கள மாதிரி யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதோடையே போயிட்டு போட்டோம், இதுக்கு மேலே யாரும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயஹோப் வந்து மைண்டில் யோசிச்சுட்டு அப்படியே அந்த கத்தியை தூக்கி அந்த கடலுக்குள்ளேயே இறஞ்சிருப்பார். இப்போ அதை வந்து அது அவ்வளோத்தையுமே இப்போ கிட்ட ஜேகே வந்து அவ்வளோத்தையும் சொல்கிறான். இப்போ சொல்லிட்டு அவ்வளோ கொடூரமாக கொன்னீங்களா, தேவைதான், இப்படி பண்ணாங்கல்ல உங்களுக்கு தேவைதான். ஹே நான் நினச்சேன் ஏன் எங்கள் அப்பா அம்மா இப்படி பண்ணீங்கன்னு கொஸ்டின் கேட்பேன்னு நினச்சேன். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டானா, பின்ன என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க தெரியுமா, தானே எவ்வளோ அழுதேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி ஓகே இதுக்கு மேலே நீ ஒரு நாள் கூட அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, லவ் யூ வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே மேலேயே வந்து ஓவராகிறாரு. ஜெகே செம்ம பெயினாக இருக்குது ஜெகே, ஆல்ரெடி கை காலம் பயங்கரமாக வலிக்குது, ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே பார்த்தா ப்ளீஸ் ஒரே ஒரு ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஜேகேன்னு விடவா செய்வார், அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த கதை எப்படி வந்திருக்குன்னு தெரில, மேபி எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. இந்த கதையை வந்து ஃபஸ்ட் டைம் யோசிக்கும் போச்சுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சா, அதனால இந்த கதையை அப்படியே போட்டேன். அதனால இந்த கதை எப்படி வந்திருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியலை, மேபி இந்த கதையை நல்லா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவாடா, ஏதாவது ரிக்வஸ்ட் இந்த வீடியோ இந்த ஜானரில் இந்த கதையில் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜானர்லேயும் போடலான்னு இருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அடுத்த ஸ்டோரி வந்து எப்படி வேணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது என்ன கதையில் ஸ்டார்ட் பண்ணலாம், டேக்கோக்கு தான் அண்ட் பிஎல் ஓகேவா, பிஎல்லாக இருந்தாலும் சரி எந்த இதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆர்மீஸ்.